அளிக்கிறோம். இதுக்கு அவங்க ராஜசேகர் ஐயாவும் இருக்காங்க. நீங்களே சொல்லுங்க ஐயா. நமச்சிவாயா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்மளுடைய அகில பாரத சிவனடியார்கள் திருக்கூட்டமைப்பு, இந்த அமைப்பினுடைய நோக்கம், ஐயா காவல்துறையில் பணியெடுத்த காலம் முதல் இந்த கோயில்களில் நடந்த முறைகேடுகளை எல்லாம் அவர் கண்டு அவர் மனம் வெதும்பி அந்த கோயிலிலிருந்து களவாடப்பட்ட விக்கிரகங்களை மீட்டெடுத்து கொண்டு மீண்டும் ஆலயங்களில் சேர்த்து அதை வழிபாட்டு நடைமுறைகளுக்கு உட்படுத்த வேண்டும் என்பது ஐயாவினுடைய ஆழ்ந்த மனதில் ஏற்பட்ட அந்த தாக்கம். அதற்காக நாங்கள் சிவனடியார்களாகிய நாம் அனைவரும் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாத அகில பாரதம் முழுவதும், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களும் ஐயாவினுடைய கரத்தை வலு செய்து இந்த சிவத்தொண்டு செய்து, ஏதோ ஒன்றிணைப்பு கூட்டங்களை எல்லாம் ஒன்று சேர்த்தோம், ஏதோ வசூல் பண்ணோம், அதை அந்த சாப்பாடு போட்டோம், இந்த சாப்பாடு போட்டோம் அப்படின்லாம் எதுவும் அந்த மாதிரியான அடியார்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் நம்மளுடைய எடுத்த லட்சியத்தை நிறைவேற்றுவோம் என்பதாக உறுதி கூறுவதோடு ஒற்றுமையாக இருந்து, அதாவது ஐயா ஆரம்பத்திலிருந்து சொல்லுவாங்க, அனைத்து சிவனடியார்களும் ஓர் குடையின் கீழ் நீங்கள் வந்தால் தான் ஒரு காரியத்தை நம்மளால் ஜெயிச்சு காட்ட முடியும். அங்கங்கே ஒரு கூட்டம் வச்சுக்கிட்டு அவங்கவுங்க நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஏங்கிக்கிட்டு இருந்தாலும் நாம் அனைவரும் ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா, கோயிலுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த கோயிலுக்கு ஒரு பாதிப்பு, அந்த அர்ச்சகருக்கு ஒரு பாதிப்பு, இல்லை அங்கே ஒரு சிவனடியாருக்கு ஒரு பாதிப்புன்னா அந்த இடத்துல நாம் அனைவரும் காவலர்களாக சென்று அவர்களை மீட்டெடுக்க வேண்டும், அவர்களுக்கு வருகின்ற துயரங்களை போக்க வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டமைப்பை உருவாக்கியிருக்கின்றோம். நீங்கள் பல கூட்டங்களாக இருந்து திருப்பணிகள் செய்தாலும், உழவாரப்பணி செய்தாலும், தேவார திருவாசக கூட்டமைப்பு வைத்திருந்தாலும் ஐயாவினுடைய பின் நின்று ஐயாவினுடைய கரத்தை வலு செய்து அவருடைய நோக்கங்களை, அவருடைய நோக்கம்னா தனிப்பட்ட முறையில் அரசியலமைப்பு ஆரம்பத்தில் ஐயா சொல்லிட்டாங்க, எனக்கு எந்த அஜெண்டாவும் கிடையாது, அரசியல் அமைப்பு உருவாக்குன்ற நோக்கம் கிடையாது, ஓட்டுக்காக இந்த கூட்டம் உருவாக்கப்படவில்லை, அடியார்களுக்கு மட்டும்தான் இந்த உள்ளுணர்வு இருக்கும், அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு தான் அந்த உள்ளுணர்வு இருக்குங்கிறதால பெண்ணடியார்கள் தான் என்னோட வேறணும். அது மட்டும் இல்லை, அதுலேயும் வயதானவர்கள் வந்தால் போதும், வயது உள்ளவங்க குடும்பம் இருக்கோ, குழந்தைங்க இருப்பாங்க, அவங்கெல்லாம் வேண்டாம், வயதானவர்கள் என் பின்னால் வாங்க, நாம் உயிரையும் துச்சமாக நினைத்து இந்த ஆலயங்களில் நடக்கக்கூடிய முறைகேடுகளை தடுத்து விடுவோம், இந்த ஆலயங்களை மீட்டெடுக்க வேண்டும், கோயிலில் இருந்து களவாடப்பட்ட அந்த விக்கிரகங்கள் அனைத்தும் மீண்டும் அந்த கோயிலில் ஒப்படைக்கப்பட்டு ஐசோலேட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாதுகாப்பு அறையில் கொண்டு சேர்க்க வேண்டும், வழிபாடு நடக்க வேண்டும். எந்த நோக்கத்திற்காக நம்மளுடைய மன்னர்கள் இந்த ஆலயங்களில் அந்த விக்கிரகங்களை உருவாக்கி வைத்தார்களோ அதில் இருக்கக்கூடிய அந்த நகல், அதாவது டூப்ளிகேட் என்று சொல்லக்கூடிய அந்த சிலைகளை, சிற்பங்களை வெளியேற்றி விட்டு ஒரிஜினல், அதாவது உண்மையான தொன்மையான விக்கிரகங்களை மீண்டும் அந்த ஆலயத்தில் வைத்து அந்த உற்சவ மூர்த்திகளை வழிபாடு செய்ய வேண்டும் என்பது இந்த நோக்கம், முதல் நோக்கம். அது மட்டுமல்லாத அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றி அடியார்களை ஒன்றிணைத்து எந்த அடியாரும் எதற்காகவும் யாரிடமும் எந்த வசூல் செய்யாமல் நேர்மையாக உத்தமரோடு நாம் பயணிக்கிறோம். அந்த உத்தமத்தன்மை நாம் அனைவருக்கும் இருக்க வேண்டும். இந்த அமைப்பில் யாரும் தலைவர், பெரியவர் என்று ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அனைவரும் ஒன்றுபட்டு உழைத்து நம்மளுடைய சிவ கைங்கரியங்கள் செய்வோம் என்று உறுதி கூறிக்கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.